சில ஆன்டிஸ்க்கு எவ்வளவு சொன்னாலுமே புரியாது. பேபிஸ் அழுதாலே பசிக்குதான் அழுகுதுன்னு நம்மளே நம்ப வச்சிருவாங்க. குழந்தைங்க அழுகுறாங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பேபிஸோட இந்த ஸ்டேஜ்ல அழுக மூலமா தான் அவங்க கம்யூனிகேட்டே பண்றாங்க. அப்படி அவங்க தர முக்கியமான 3 சிக்னல்ஸ் நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன். இதுல லாஸ்ட் ஒன் தான் நிறைய பேரு கவனிக்காம விடுற முக்கியமான விஷயம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. குழந்தைங்க பசினால அழுகிறத விட கேஸ்ட்ரிக் பெயின்ல அழுகிறது தான் அதிகம். சோ கேஸ்ட்ரிக் பெயினா இருந்ததுன்னா குழந்தைங்க டம்மி டைட்டா ஃபீல் ஆகும், காலை செஸ்ட் பக்கம் லிஃப்ட் பண்ணி அழுவாங்க, ஃபேஸ் ரெட்டிஷா மாறும், ஒவ்வொரு ஃபீடிங் அப்புறமும் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆவாங்க. சப்போஸ் உங்க குழந்தை கண்ணையும் காதையும் ரப் பண்ணிட்டே இருக்காங்க, சவுண்டுக்கும் லைட்டுக்கும் இரிட்டேட்டடா ஃபீல் பண்றாங்கன்னா அவங்க தூக்கத்துக்கு அழுகுறாங்கன்னு அர்த்தம். கடைசியா நான் சொல்ற விஷயம் நிறைய பேர் கவனிக்கிறதே இல்ல, அதுதான் குழந்தையோட கம்ஃபர்ட். குழந்தைங்க பாடியை அடிக்கடி ட்விஸ்ட் பண்றாங்க, ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கம்ஃபர்டபிளான க்ளோத்திங் வேர் பண்ணிருக்காங்களா, டயப்பர் வெட்டா இருக்கா அப்படின்னு பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ளோத்திங்க பொறுத்த வரைக்கும் காட்டனை விட மஸ்லின் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிரீத்தபிளாவும் ஸ்கின் அலர்ஜிஸ் வராமலையும் இருக்கும். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்களுக்கு குழந்தைங்க அழுவாங்க. அது என்ன, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா பேபின்னு கமெண்ட் பண்ணுங்க.